அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியிலலாம் போக வேண்டிய வேலை இருக்குது. நேற்று போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அப்படியே போட்டிருந்தேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்க வந்துட்டு முடியல. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் எல்லாம் போக வேண்டியது இருக்கா. இன்ஷால்லா வந்துட்டு அப்படியே போகும்போது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போகலாம். அம்மா அண்ணன் எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு சுருளி ஃபால்ஸ் போயிட்டு அப்புறம் வந்துட்டு எல்லப்பட்டியா ஏதோ நேம் சரியாக தெரியல, அங்கே வந்துட்டு நம்ம போகலாம். சரியா, நான் வந்துட்டு கடகடன்னு பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் பேசும்போது இந்த மாதிரி அவ்வளோவா தெரியாதுல்ல. ஆனால் நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் இருந்துட்டு பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. அது மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கும் போதே குழந்தைங்களாம் வந்தனால அப்படியே கட் பண்ணிவிட்டேன். நம்ம ஆலியா குட்டி பார்த்திங்கன்னா காலையிலே வந்துட்டாங்க. மேடமும் ட்ரெயினில் தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு தேனி வரைக்கும் ட்ரெயின், அங்கேருந்து வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்பத்துக்கு. குறிப்பிட்ட ட்ரெயின் என்ன சொல்கிறது, குறிப்பிட்ட டேஸில் தான் அந்த ட்ரெயின் இருக்கிறனால நம்ம பார்த்திங்கன்னா அந்த கிழமை இருக்கும்ல, அதை பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி வந்தோம்னா தேனி வந்துட்டு கம்பம் வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் திண்டுக்கல்லேருந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. குழந்தைங்களை கூட்டிகிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரா குட்டிக்கு காதில் வளையல் மாட்டி அப்படியே ரத்தம் வந்துருச்சா, அதை வந்துட்டு ஆலியா கிட்ட சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன், எனக்கு ரத்தம் வந்துருச்சு ஆலியான்னு சொல்லிட்டு. கோழி முட்டை போட்டிருக்கா, மாமிட்ட காமிக்கிறியா? பார்த்து வா ஆஃப்ரா, மெதுவா எங்கடா? ஆமா முட்டை போட்டிருக்கு. சூப்பர். அங்கே கோழி இருக்கா? ஆமாம் கோழி இருக்குது. வாங்கிட்டு வா அப்புறம் ஆலியா. சரி பார்க்கலாம், உள்ளே போங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் வீடு கிடையாது, எங்கள் மாமியாரோட ரிலேட்டிவ். எனக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சொந்தம். என்ன சொல்கிறது, நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனோட வீடு தான் இது. இங்கே தான் அம்மா வந்திருக்காங்க. நான் வந்துட்டு எங்கள் மாமி வீட்டில் இருந்தேன். அப்பப்போ வந்துட்டு அம்மாவையும் பார்த்துக்கணும்ல, அதனால் இங்கே வந்து பார்த்துக்கிறது. அவங்க வீட்டில் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. கறி வடைக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் தேங்காய் சாதம், ஒயிட் கிரேவி மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அப்புறம் முட்டை வச்சு வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் ரெசிபி. நம்ம வீட்டோட லஞ்ச் ரெசிபின்னு வந்துச்சு பார்த்திங்களா. தவா வடை மாதிரியே அப்படியே செஞ்சுட்டாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் சாதம், அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுருளிப்பட்டி ஃபால்ஸ் தான் போகலான்னு இருந்தோம். ஆனால் அம்மா வந்தது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு போகிறதுக்கெலாம் டைம் பார்த்தாதில்ல. ஏன்னா இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் எல்லப்பட்டி இருக்கும்ல, அந்த ஆற்றுக்கு தான் போக போகிறோம். அந்த ஆறு பார்த்திங்கன்னா அஃப்ரீன் நம்ம வந்துட்டு குட்டி பாப்பா ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும்போது கூட்டிகிட்டு போயிருக்கோம். சூப்பராக இருக்கும். அப்படியே கிளம்பியாச்சு. நான், அம்மா, அத்தா, அண்ணனும் மச்சியும் வண்டியில் இடலைன்னு சொல்லிட்டு பைக்கில் வந்தாங்க. நல்லா ஜாலியாக கிளம்பியாச்சு. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நம்ம கிளம்புன அன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தை, கம்பமில் சந்தை வைப்பாங்கள்ல, அந்த சந்தை, அதை வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு கிளம்பும் போது தான் அந்த மெசேஜ் பார்த்தேன். இல்லைன்னா வந்துட்டு சந்தைக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். சிஸ்டர் கோச்சிக்காதீங்க, நம்ம வந்துட்டு ஃபால்ஸ் போகிற கிளம்புனனால அங்கிட்டு போகலை. டைமும் நாங்கள் பார்த்திங்கன்னா கிளம்பும் போது ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே ரீச் ஆகவே ஒரு 5 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் தான் கம்பத்துலேருந்து, 45 minutes கிட்ட ஆகும். அப்புறம் குட்டி ஆலியா குட்டியெல்லாம் பாட்டை போட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நேற்று பார்த்திங்கன்னா நான் கம்பம் வந்துட்டேன்னு சொன்ன உடனே நிறைய பேர் எங்கள் சிஸ்டர் உங்கள் வீடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்துட்டு ஒழுங்காக அட்ரஸ் சொல்ல தெரியல. நம்ம வீடு பார்த்திங்கன்னா கம்பமில் புதுப்பள்ளி இருக்கும்ல, அது கிட்ட தான். அப்படி தான் எனக்கு அட்ரஸ் சொல்ல தெரியுது, ப்ராப்பராக எனக்கு சொல்ல தெரியல. நம்ம பிறந்தது பார்த்திங்கன்னா ராம்நாடில் பேரூருன்ற ஒரு ஊரா. இங்கே வந்துட்டு கம்பத்தில் வந்துட்டு நான் கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு ஒழுங்காக அட்ரஸ் சொல்ல தெரியல. சென்னையில் தான் மோஸ்ட்லி நான் இருந்திருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் அட்ரஸ் தெரியும். அதுவும் இந்த மயிலாப்பூர் சுற்றி மட்டும்தான் தெரியும். நான் எடிட் பண்ணும்போது நம்ம குட்டீஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு எடிட் பண்ணி வீடியோ போடணுமேன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். ஒரே ஜாலி. அப்ரா குட்டிக்கோ ஆலியா குட்டிக்கோ என்ன டான்ஸை பார்த்தீங்களா, என்ன டான்ஸ்னே தெரியல, இந்த ஸ்னேக் டான்ஸ் மாதிரி ஆடிட்டு இருந்தா. இப்போ நம்ம போகிறோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு நிறையா படம் எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சசிகுமார் சார் மூவி இருக்கும்ல, அந்த மாதிரி நிறையா மூவிஸ் எல்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்குமே. போகும்போதே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி தாகம். ஏன்னா இங்கேயுமே பார்த்திங்கன்னா நல்ல வெயில் கம்பம்லேயும். நல்ல ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருந்தோம். வந்தோடனே ஆளுக்கு 2 ஸ்டார் எடுத்துகிட்டு அவளுக்கு பாட்டுக்கு அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாளுங்க. நான் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் சர்பத்து தான், அதுவும் இந்த கலர் தான் பிடிக்கும். ஆல்ரெடி நான் நோம்புலேயே சொல்லியிருக்கேன், இந்த ரெட் கலர் சர்பத் தான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட்டு. அதை குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் எல்லாரையும் அள்ளி போட்டு காரையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா வந்துடும். நம்ம போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னை மரம், வாழை மரம், திராட்சை தோட்டம், அந்த மாதிரி
மாதிரி நிறையா இருக்கும். கம்பம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் கம்பமில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா நம்ம சேனலில் வந்துட்டு கம்பமில் இல்லாதவங்களும் பார்த்துக்குறாங்கல்ல, அவங்க வந்துட்டு நம்ம ஊரை பார்த்துக்கிறட்டும். அப்படி நமக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, எங்கள் ஊர் பேரூர் இருக்குது. அதை விட பார்த்திங்கன்னா கம்பம் தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்தாலே ஜாலியாகிடுவா. என்கிட்ட இருக்கவே மாட்டா. அவள் பாட்டுக்கு இங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க கூட அழகாக விளையாண்டுட்ருப்பா. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்கும்ல, அது இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு, நடுவில் பார்த்திங்கன்னா ரோடு இருக்கும். நல்லாயிருக்கும். அப்படியே மழை பெய்யும் போது இந்த சைட்லாம் போகணுன்னு வைங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா போன தடவை வந்தப்போவே சுருளி ஃபால்ஸை பார்த்துடலான்னு நினச்சா, நான் பார்த்ததே இல்லை. சொன்ன மாதிரி அப்படின்னு கூட போயிட்டு வந்துட்டா. 2 to 3 டைம்ஸ் போயிட்டு வந்துட்டா. ஆனால் நான் வந்துட்டு கம்பமில் இருந்தப்போ அந்த சுருளி ஃபால்ஸ்க்கு போகவே இல்லை. இன்றைக்கி போகலான்னு பிளான் போட்டால் அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்கா, அதனால தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுலாம் இருக்கும்ல, நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அவ்வளோவா கிடைக்காது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேச்சராக இருக்கிறது பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். வந்தாச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, மீடியமாக இருந்துச்சு. நான் வந்து இந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டு ஆல்ரெடி 1 டைம் வந்திருக்கேன். ஃபால்ஸ் இல்லை, ஆறுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஆற்றுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 டைம் வந்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறையா தண்ணி இருக்கும். செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். நம்ம நடந்து போனாலே வலிக்கி விட்டு நம்மளே ஓடி போகிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம வந்தோடனே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஃபோனை ஃபஸ்ட்டு அம்மா கொடுத்துட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் நிற்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் குட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா, பயப்படவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணியில் இறங்கும் போது கொஞ்சம் பயந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா அவளும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆலியா குட்டி எப்படி பண்ணுறா பாருங்களேன். அவங்க அத்தா தான் வந்துட்டு அப்புறம் குட்டி வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நிற்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லா குழந்தையும் மாதிரி தான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு சரியாயிருச்சு. கொக்கு பாரு, அப்புறம் கொக்கு அங்கே பாரு, கொக்கு இது பண்ணாத. இந்த வர தங்கச்சி அப்புறம் சரி சென்னையில் இருந்துட்டு இந்த மாதிரி ஆறெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாதுல்ல, அதனால் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. அப்போ என்னமோ ஃபஸ்ட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அங்கே வந்துட்டு இப்படி நிற்கிற அளவுக்கு தான் ஆழம் இருக்கும், ரொம்ப ஆழம் இருக்காது. அங்கிட்டு இறங்க ஃபஸ்ட்டு பயந்தா. அப்புறம் இறக்கி விட்டோன்னே அவளும் ஜாலியாக விளையாண்டுருந்தேங்க. ஆனால் எப்படி மிதந்துட்டு இருக்கா பாருங்களேன். நல்லா இருந்துச்சு. அது ஃபேமிலியோடு போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம அப்பா பக்கத்தில் படுத்துட்டு மியூசிக் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு. யாரெல்லாம் இந்த ஆற்றுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கம்பத்தில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே போயிருப்பாங்க. ஏன்னா கம்பத்துலேருந்து கொஞ்சம் தூரம், சுருளி ஃபால்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கிட்ட, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம். அப்படியே நானும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் காலை அப்படியே நினச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். நம்ம அப்பா குடி பார்த்திங்கன்னா நல்லா குளிச்சுட்டாங்க. நல்லா தோட்டி விட்டுறணும், ஏன்னா சளி பிடிச்சிரும். புதுசாக குளிக்கிறாங்கல்ல, அதனால. அவ்வளோதான். டைமும் பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கெல்லாம் ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு மறுபடியும் கிளம்ப வேண்டியதுதான். போகிற வழியில் நம்ம ஃபேவரட் டீ குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். டீ இல்லாமல் இருக்க முடியாதுல்ல, அதுவும் வந்துட்டு ஜில்லுன்னு இருக்கா கிளைமேட்டு, கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போகலான்னு இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ப்ராப்பராக வீடியோ எடுக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, எடிட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கும்போது அவ்வளோவா எனக்கு தெரியாது. இங்கிட்ட வந்துட்டு எடிட் பண்ணுறது கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறமா நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேகமலை போகலான்னு இருக்கோம். இன்ஷால்லாம் வந்துட்டு என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்து போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வாமிட் வந்துருமா, அதனால தான். ஏன்னா அது கொஞ்சம் ஹில்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஆலியா குட்டி பேசாமல் இருந்தாங்க. சரி, தொடர்ந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்மளால் எடிட் பண்ண முடியல. அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நாளைக்கு என்னன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். கம்பம்லேருந்து மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்ஷால்லாம் ஒரு 2 days இருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா போயிடுவோம், நம்ம சென்னைக்கு போயிடுவோம். நல்லா மேகமாயிருச்சு, இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சா, நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.